தேர்தல் ஆணையம் நோக்கி பேரணியாக சென்ற மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட எம்பிக்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை நம்மிடையே பகிர்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் பிரியன் இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். பீகார் வாக்காளர் சிறப்பு திருத்தத்தை எதிர்த்து மக்களவை எம்பிக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். உங்களுடைய கருத்து என்ன? பீகாரோட அந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் வந்து பலவிதமான சந்தேகங்களை உட்கொண்ட ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். கடைசியாக 2003 அதை பண்ணினாங்கன்னு சொல்கிறாங்க. 2003 அது எப்படி பண்ணினாங்கன்ற விஷயத்தை தேர்தல் கமிஷன் வெளியிடவே மாட்டேன்றாங்க. இன்னைக்கு பீகாரில் இந்த எக்ஸசைஸ் பண்ணி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. 65 லட்சம் வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்கன்னா நீக்கப்பட்டவர்கள் யார், அதோட பர்டிகுலர்ஸை கொடுன்னு சுப்ரீம் கோர்ட் கேட்டால் நம்மளுடைய நோக்கம் வந்து அதிக வாக்காளர்களை சேர்க்கறதா இருக்கணும். ஜனநாயகத்தில் வந்து மோர் பார்ட்டிசிபேஷன் தான் முக்கியம். ஆனால் நீக்கிறது வந்து காரண காரியங்களோட நீக்கணும். 65 லட்சம் பேர் நீக்கியிருக்காங்க. நீக்கிறது உங்களுக்கு என்ன காரணத்தினால நீக்கினீங்க, யார் யாரை நீக்கினீங்க, பட்டியலை கொடுன்னு சொன்னால் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு தேர்தல் கமிஷன் பட்டியலை கொடுக்க மாட்டேன்னு ஒரு அஃபிடேவிட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இனிமேல் சுப்ரீம் கோர்ட் என்ன விதமான ஆக்ஷன் எடுக்க போகிறதுன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் இதுவரையும் அந்த தகவல்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பீகாரில் இருக்கிற ஒரு 20 கான்ஸ்டியூன்சியில் முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கிற டிஸ்ட்ரிக்டில் மாவட்டங்களில் நிறைய டெலிஷன்ஸ் நடந்திருக்கிறதா வந்து இந்தியாவுடைய முக்கிய தினசரி பத்திரிகைகள்லாம் வெளியிட்டிருக்காங்க, செய்தி வெளியிட்டிருக்காங்க. அப்போது நோக்கம் என்ன ஆக்சுவலாக பாஜகவுக்கு ஓட்டு போடாதவங்களோட பேரெல்லாம் நீக்கிறதா நோக்கமா? ஸோ இந்த எஸ்ஐஆர்ன்றதே மொத்தத்தில் வந்து அது ஒரு சந்தேகத்துக்கு இடமான முறையில் எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் அந்த எஸ்ஐஆர்ன பேரை வச்சுட்டு குடியுரிமை பரிசோதிக்கிற ஒரு விஷயமா அந்த எக்ஸசைஸை மாற்றுற ஒரு பணியை வந்து தேர்தல் கமிஷன் பண்ணுறாங்க. அதுக்கு தேர்தல் கமிஷனுக்கும் அதற்கும் அந்த பணிக்கும் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இந்த எஸ்ஐஆர் விஷயத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத மட்டுமில்லை. சமீபத்தில் ராகுல் காந்தி வெளிப்படுத்திய இந்த பெங்களூரில் இருக்க அந்த மகாதேவா கான்ஸ்டியூன்சியில் வந்து என்ன முறைகேடுகள் நடந்திருக்குன்னு அவர் வெளிப்படுத்தினார். அதை விசாரிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்குது, தேர்தல் கமிஷனுக்கு இருக்குது. தேர்தல் கமிஷன் வந்து வெளிப்படைத்தன்மை இல்லாமல் இயங்கிட்டு இருக்கு. ஒரு டிஜிட்டல் ஃபார்மேட்டில் வந்து ஓட்டர் லிஸ்ட் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதே மாதிரி வீடியோ ஃபுட்டேஜ் கேட்டால் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியான வெளிப்படைத்தன்மை இல்லாமல் ஒரு தேர்தல் கமிஷன் இயங்கினா ஜனநாயகத்தில் எப்படி வந்து வாக்காளர்களுடைய உண்மையான நோக்கம் வந்து அரங்கேறும், எப்படி நிறைவேறும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ அவங்களுடைய உண்மையான நோக்கம் வந்து வேறு வகையில் திசை மாற்றப்படுகிறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ யார் அதை திசை மாற்றா, இப்படி எப்படி நடந்தது? ஒரே முகவரியில் 80 பேர் எப்படி வாக்காளர்களாக இருக்காங்க, 36,000 பேர் எப்படி போலி முகவரியில் வாக்காளர்களாக இருக்காங்க? இதெல்லாம் பார்க்க வேண்டிய கடமை வந்து தேர்தல் கமிஷனுக்கு இல்லையா? பீகார் எஸ்ஐஆர் ரிவிஷனுக்கு அடுத்து வெஸ்ட் பெங்காலில் பண்ண போகிறாங்க. அங்கேயும் கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன பண்ணுறது? அப்போ இந்திய ஜனநாயகம் கேள்விக்குரியார ஒரு விஷயமா நம்ம பார்க்குறோம். அதனால் இதற்கெல்லாம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். கேட்டால் அஃபிடேவிட் ஃபைல் பண்ணுங்க, நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்கிறாங்க. ஒரு எதிர்க்கட்சி தலைவர், கேபினெட் அந்தஸ்துடையவர், அவர் குற்றச்சாட்டை சொல்லியிருக்காரு. நீங்கள் நடவடிக்கை எடுங்க, அவர் சொல்கிறது பொய்யா இருந்தால் அவர் மேலே கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு அவரை வந்து அஃபிடேவிட்டில் இருக்கு தாக்கல் பண்ண சொல்கிறீங்க. அவர் தான் பொது வெளியில தான் சொல்கிறாரு. அவர் அவர் சொல்கிறது பொய்யை நிரூபிங்க, அவர் மேலே கேஸ் போடுங்க. அதை விட்டுட்டு எந்த விதமான வெளிப்படைத்தன்மையும் இல்லாமல் ஒரு எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணீங்கன்னா அதுவும் நிறைய பேர் சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, நம்ம நோக்கம் வந்து அதிக வாக்காளர்களை சேர்க்க வேண்டியிருக்கணுமே தவிர குறைக்கிறதா இருக்கக்கூடாது, நீக்கிறதா இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் நீக்கினீங்கன்னா நாங்கள் வந்து உள்ள தலையிடுவோம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நிச்சயமாக நாளைக்கோ இன்றைக்கோ அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. சுப்ரீம் கோர்ட்டு நிச்சயமாக கொடுக்க மாட்டேன், லிஸ்ட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லும்போது கண்டிப்பாக தலையிட வேண்டிய அவசியம் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு இருக்குது. ஸோ சுப்ரீம் கோர்ட் என்ன விதமான நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு பொறுத்து இருந்தால் பார்க்குறோம். இந்த மீன் டைம் வந்து ராகுல் காந்தி மற்ற எதிர்க்கட்சி எம்பிக்கள் வந்து இதை வலியுறுத்துற மாதிரியான ஒரு பயணத்தை மேற்கொள்கிறாங்க. தேர்தல் கமிஷனை சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கணும். தடுத்து நிறுத்தது ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. ஜனநாயகத்தில் ஊர்வலம் போகிறதும் போராட்டம்ன்றதோ எதிர்க்கட்சிகளுடைய கடமை. அதையும் தடுக்கிறாங்க. இது தேவையில்லாத ஒரு விஷயம். பிரியன், எதிர்க்கட்சிகள் எம்பிகள் தொடர்ந்து இந்த மாதிரியான பேரணியை முன்னெடுத்து போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு சுமூக முடிவு ஏற்படாத சூழலில் அவர்களின் அடுத்த கட்ட நகர்வு எப்படியாக இருக்கும்? வேற வழி கோர்ட்டு தான் ஒரே வழி. வேற என்ன வழி? கோர்ட்டில் தான் போய் ஃபைல் பண்ணணும். வேற என்ன பண்ண முடியும்? அதான் நம்ம இந்தியாவில் வந்து ஜனநாயகம் கேள்விக்குறி ஆகும்போது சட்டத்தின் ஆட்சி நடக்கலைன்னா, ஒரு வெளிப்படைத்தன்மை ஜனநாயகத்தில் இல்லைன்னா நம்ம கோர்ட்டை தான் நாட வேண்டியிருக்கும். இப்போ கோர்ட்டு மூலமாக தான் ஏற்கனவே கோர்ட்டில் கேஸ் பெண்டிங்காக இருக்குது. அது இப்போ 65 லட்சம் பேர் நீக்கிறதுக்கான காரணம் வந்து சொல்ல மாட்டேன், நீக்கிறவங்களோட லிஸ்ட்டும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றாங்க. இது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது, வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு அணுகுமுறை. ஜனநாயகத்தில் வெளிப்படைத்தன்மைன்றது ரொம்ப முக்கியம். அது வந்து அப்படி இல்லைன்னா அது வந்து ஜனநாயகத்தையே கேள்விக்குறியாக்குற ஒரு விஷயமாகவும் ஒரு தில்முல் நடக்கிற ஒரு விஷயமாகவும் மாறிடும் அது ஆக்சுவலாக. அதனால வந்து இந்த பர்டிகுலர்ஸ்லாம் கொடுக்கணும். இப்படி தான் எலெக்ஷன் கமிஷன் எலக்ட்ரல் பாண்ட் விஷயத்தில் இப்படி தான் நாங்கள் யார்கிட்ட வாங்கினோம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. ஆனால் சுப்ரீம் கோர்ட் விடாப்படியாக கொடுத்தே தீரணும்னு சொன்ன உடனே அந்த லிஸ்ட்டை கொடுத்தாங்க. எலக்ட்ரல் பாண்டில் யாருக்கு எந்தெந்த கம்பெனி எவ்வளோ கொடுத்துருக்கு இந்த லிஸ்ட்டை கொடுத்தாங்க. அதே மாதிரி இப்போ கொடுக்கணும். கொடுக்க முடியாத ஒன்றும் கிடையாது. எல்லாமே டிஜிட்டல் ஃபார்மேட்டில் எலெக்ஷன் கமிஷன்கிட்ட கையில் இருக்குது.
அதை கொடுக்கறதுல அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஆக்சுவலா? அதனால வேண்டுமென்றே வந்து அவர்கள் வந்து ஒரு முட்டுக்கட்டை அவர்களே போடுகிறார்கள். எதிர்க்கட்சிகளுக்கு எந்த விதமான விஷயமும் தரக்கூடாது. கேட்டா அவங்களுக்கு வந்து இந்த பிரிண்டட் ஃபார்மேட்ல இருக்கிறத குடுக்குறாங்க. ஒரு பார்லிமெண்ட் ஒரு அசெம்பிளி கான்ஸ்டிட்யூன்சில 3,50,000 வாக்காளர்கள் இருக்கிற மகாதேவபுரால அத வெரிஃபை பண்ணி யார் யார் எவ்வளோ இடத்துல இருக்காங்க, போலி முகவரி எவ்வளோ இருக்கு, இத கண்டுபிடிக்கிறதுக்கு 6 மாசம் ஆயிருக்கு. அதே டிஜிட்டல் ஃபார்மேட்ல குடுத்தாங்கன்னா, 1/2 மணி நேரத்துக்குள்ள எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். என்னென்ன கோல்மால் நடந்திருக்குன்ட்டு. அத ஏன் குடுக்க மாட்டேங்கிறாங்க டிஜிட்டல் ஃபார்மேட்ட? ஸோ அதனால இப்ப நீக்கினவங்களோட பட்டியல் பீகார்ல அதுவும் டிஜிட்டல் ஃபார்மேட்ல குடுத்தாகணும். மகாராஷ்டிரால வந்து போன தேர்தலுக்கும் இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கும், சட்டமன்ற தேர்தலுக்கும் நடுவுல கிட்டத்தட்ட 41 லட்சம் பேரை சேர்த்திருக்காங்க. அங்க 18 வயசு ஆனவங்க எண்ணிக்கை அதோட ரொம்ப குறைவு தான். அப்ப யார சேர்த்தாங்க அப்போ? ஸோ இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லாத ஒரு தேர்தல் கமிஷன் இயங்கி இருந்ததுன்னா, அது எப்படி ஜனநாயகத்துல ஏற்புடைய ஒரு விஷயமா இருக்கும்? இப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி திரு பிரியன்.